சேர்த்து தான் சொல்கிறேன். இன்னைக்கு நம்ம ஆப்பிள் ஹார்வெஸ்டிங் பண்ணலாம். இந்த சீசனில் நான் என்னெல்லாம் ஹார்வெஸ்ட் பண்ணேன், என்னெல்லாம் வெஜிடபிள்ஸ் க்ரோ பண்ணேன், எதெல்லாம் சக்ஸஸ்ஃபுல் ஆச்சு அப்படிங்கிறத மட்டும் இந்த வீடியோவில் நான் கண்டிப்பாக உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். இந்த தடவை எங்கள் ஆப்பிள் ட்ரீயை பொறுத்த வரைக்கும் ஒரு பெரிய கஷ்டத்துலேருந்து மீண்டு வருது, அப்படியே ஸ்ட்ரகிள் பண்ணி வருது எங்களோட ஆப்பிள் ட்ரீ. ரீசன் என்னென்னா, நாங்கள் ரொம்ப பெரிய ஒரு ரெனோவேஷன் மாதிரி ஒன்று பண்ணோம். இந்த ஏரியாவே க்ளீன் பண்ணி இந்த வால் எல்லாம் கட்டியெல்லாம் பண்ணும்போது அவங்க ஒரு எக்ஸ்கவேட்டர், இந்த புல்டோசர் மாதிரி ஒன்று வச்சு இதோட வேரோடு அப்படியே ஒரு தூக்கிட்டாங்க. அப்படியே அடியிலேருந்து நிறைய வேர் அது கட்டாயிடுச்சு அந்த புல்டோசர் வேலை நடக்கும்போது. ஆனால் எப்படியோ கஷ்டப்பட்டு திரும்ப நிலநாட்டி எல்லாம் வச்சு வந்தோடனே அதுக்கு ஷாக் தான். ஸோ இந்த வருஷம் நாங்கள் எப்படி இருக்க போகுதுன்னு நினச்ச மாதிரியே ஆப்பிள்ஸ் வந்தது அப்படின்னாலும் அதுக்கு அதிகமான ஸ்ட்ரென்த் இல்லை. ஸோ பேசிக்லி பார்த்தீங்கன்னா எல்லா குட்டி குட்டி ஆப்பிள்ஸு, ரொம்ப சின்ன சின்ன சைஸு அந்த மாதிரியெல்லாம் தான் இருக்குது. அண்ட் நிறைய பிரான்ச்சஸில் லீவ்ஸ் எல்லாம் கொட்டிடுச்சு, அந்த மாதிரி எல்லாம் தான் ப்ராப்ளம்ஸ். பட் என்ன பண்ணுறது, இருக்கிறதை வைத்து ஹாப்பியாக சாப்பிடுவோம் அப்படிங்கிறது தான். இரு வெயிட் I'll take you, okay? அதனால இருந்தாலும் என்னோட ட்ரீ இந்த தடவை எப்படி இருக்க போகுதுன்னு நினச்சதுக்கு இது எவ்வளோ பரவாயில்ல. ஸோ பேசிக்லி பாக்கி இருக்கிற அதெல்லாமே நம்ம இன்றைக்கி ஹார்வெஸ்ட் பண்ணலாம். ஸோ வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஆப்பிள்ஸை பறிச்சே ஆகணும், நானே தான் பறிக்கணும், அது நானே தான் பிடிச்சி இழுக்கணும்னு ஐயோ ஒரே இடம். அப்புறமா சரின்னு ஃபஸ்ட்டு அவகிட்டயே கொடுத்து நீயே பண்ணு அப்படின்னு சொல்லி கொடுத்துட்டோம். இந்த எக்ஸ்டெண்டபிள் போல் பற்றி நிறைய பேர் என்கிட்ட லாஸ்ட் வீடியோலையுமே இன்ஸ்டாகிராம்லேயுமே எல்லாம் மெசேஜ் பண்ணியிருந்தீங்க. இந்த போல் ஆக்சுவலாக நான் முன்னாடியே வாங்கி வச்சுருந்தேன். மெயினாக எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா, எங்களுக்கு ஹை சீலிங் இருக்கனால ஒட்டடிக்கிறதுக்கு ஹெல்ப் ஆகும்னு வாங்கி வச்சது தான். ஆனால் அந்த பேஸ்கெட், ஃப்ரூட் பேஸ்கெட் இருக்குது இல்லைங்களா, அந்த பிக்கர், அது தனியாக ஒரு அட்டாச்மெண்ட் மாதிரி கிடச்சிச்சு. நான் அதை வாங்கி அதில் ஃபிக்ஸ் பண்ணிக்கிட்டேன். இதோட லிங்க் வேணால் நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன், செக் பண்ணணுன்னு நினைக்கிறவங்க பாருங்கள். ஏன்னா லாஸ்ட் டைம் நிறைய பேர் கேட்டனால இதை ஆல்ரெடி அதில் மென்ஷன் பண்ணி கீழே லிங்க் கொடுக்குறேன், சரிங்களா? ஸோ அப்படி இந்த தடவை பார்த்திங்கன்னா நிறைய ஆப்பிள்ஸ் ரொம்ப குட்டி குட்டி ஆப்பிள்ஸ் தான். ரெட் ஆப்பிள்ஸ் இந்த தடவை ரொம்ப கம்மியாக இருந்தது. க்ரீன் ஆப்பிள்ஸ் ரொம்ப அதிகமாக இருந்தது. யூஸ்வலாக ரெட் ரொம்ப அதிகமாக இருக்கும், க்ரீன் தான் கம்மியாக இருக்கும். பின்னாடி இருக்கிற பிரான்ச் ஃபுல்லாகவே அடி வாங்கி அந்த கீழே இருக்கிற அந்த இது மொத்தமாகவே வேர் போயிடுச்சுங்கனால அந்த சைடில் இருந்த இது எதுவுமே ஆப்பிள்ஸ் வரல. இந்த தடவை நிறைய சின்னதுங்க, நான் சொன்னேன்ல, பிகாஸ் அந்த ப்ராப்ளம் ஆனனால நிறைய சின்னது தான் வந்துச்சு. ஹோப்ஃபுல்லி நெக்ஸ்ட் இயர்க்குள்ளே செட் ஆகிடும்னு நினைக்கிறேன். கொஞ்சம் நேரம் நான் பறித்தேன், கொஞ்சம் நேரம் என் பாப்புக்குட்டி பறித்து, கொஞ்சம் நேரம் அவர் பறிச்சான்னு மாற்றி ஹெல்ப் பண்ணிக்கிட்டோம். ஏன்னா அந்த போலுமே வெயிட்டுங்க, நிறைய பறித்து எடுக்கணும் அப்படிங்கும்போது டைமும் கன்சியூமிங்காக தான் இருக்குது. இதை எப்படி இந்த ட்ரீயை ரெக்கவர் பண்ணி கொண்டு வர்றது அப்படிங்கிறத தயவுசெய்து யாருக்காவது தெரிஞ்சால் கீழே கமெண்ட்ஸ் பாக்ஸில் மென்ஷன் பண்ணுங்கள். we got a lot. Oh my goodness, it's too heavy. Oh yo, இங்க பாருங்க, சூப்பரா இருக்கு. ஒன்று ரெண்டு ஆப்பிள் தான் நல்ல பெரிய சைஸ் வந்துச்சு, பாக்கி எல்லாமே மீடியம் சைஸ். இந்த சைஸ்ல தான் மோஸ்ட் ஆஃப் தம். இந்த தடவை ஒரு சைடு ஃபுல்லாக தக்காளி செடி போட்டேங்க. தக்காளி செடியை பொறுத்த வரைக்கும் நான் எப்போவுமே ஒரு 2-3 வெரைட்டி ட்ரை பண்ணலான்னு விதைங்க வாங்கிட்டு வருவேன். இந்த தடவை ஒரு டைப் ஆஃப் விதையை கடையிலேருந்து வாங்கிட்டு வந்து, அதோட பேர் மறந்துட்டேன், சாரி. ஆனால் இன்னொரு டைப் ஆஃப் விதை எப்போவுமே டொமேட்டோஸ் அந்த வைன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த வெரைட்டி எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஏன்னா நம்ம நல்ல புளிப்பாக, நம்ம நாட்டு தக்காளிலேயே அது ஒரு வெரைட்டியாக நல்லா இருக்குங்க அந்த டேஸ்ட். அதனால் எனக்கு அது ரொம்ப பிடிக்கும். இந்த தடவை ஆனுவல் பிளான்ட்டு, இந்த ஃப்ளவரிங் பிளான்ட் வாங்கி வச்சதில், காசு கொடுத்து வாங்கினதில் எனக்கு இதை விட சந்தோஷம் எனக்கு வேறு எதுவுமே இல்லை. அவ்வளோ பூத்துனிச்சு, இன்னுமே பூத்துக்கிட்டே இருக்குது. அவ்வளோ அழகாக இருக்குது பார்க்குறதுக்கே. அந்த ஒரு ப்ளசண்ட்டான ஒரு சமாதானமான ஒரு ஃபீல்னு வச்சுக்கோங்களேன். இந்த டொமேட்டோ பாருங்கள், நல்ல திக்காக நல்ல பெருசாகவே உருண்டையாக வருதுங்க. இந்த தடவை டொமேட்டோஸில் எனக்கு ஒரு பெரிய பிரச்சனையுமே இருந்தது. ஸ்னெயில்ஸ் அதிகமாக வந்ததுங்க, நத்தை. யூஸ்வலாக அவ்வளோவா நான் பார்த்ததே இல்லை. ஆனால் ஸ்னெயில்ஸ் நான் கொஞ்சம் ரொம்ப நேரம் பழுக்கிறதுக்குன்னு விட்டுட்டேன் அப்படின்னா ஓட்டை போட்டு உள்ளே போயிடுது. ஸோ அப்படி பாதி தக்காளி பழம் வேணா போச்சுனாலும் இதெல்லாம் தான் இந்த அளவுக்கு பண்ணேன். இது இன்றைக்கி மட்டும் நம்ம எடுத்த ஹார்வெஸ்ட்டு.
ஓவராலாக இந்த ஒரு வீக்குக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ஒரு வாரத்துலேருந்து ஒரு 10 டேஸ் அப்படின்ற டைமில் பார்த்திங்கன்னா நமக்கு இந்த குண்டா நிறைய கிடச்சிருது. இந்த தடவை கொஞ்சம் தக்காளி ஊறுகாய் அம்மா செய்யலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. தக்காளி ஊறுகாய் செய்கிறதா இருந்ததுன்னா அதோட ரெசிபி நான் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். ஓகேங்களா? அடுத்தது திஸ் இஸ் மை வெரி ஃபர்ஸ்ட் இயர் சக்ஸஸ்ஃபுல்லான கொரியாண்டர் க்ரோத்துங்க. எப்போவுமே என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா நான் கொரியாண்டர் விதையை போட்டு அது முளைச்சி வர்றதுக்குள்ளே ஹீட் அதிகமாக இருக்கிறதுக்கு சீக்கிரமாக போல்ட் ஆயிரும், அதாவது பூக்கள் வர ஆரம்பிச்சிரும். அதுக்கு காரணம் அதீதமான ஹீட்டு தான். இந்த தடவை ஸ்லோ போல்ட்டிங் அப்படின்னே சொல்லி ஒரு சீட்ஸ் கிடைக்குதுங்க கொரியாண்டருக்கு. அதை வாங்கி ட்ரை பண்ணிங்கன்னா சக்ஸஸ் ரேட் ஆல்மோஸ்ட் லைக் இப்போ நீங்கள் பார்க்குற மாதிரியே தான் இருக்குது. ஸோ எல்லோரும் வந்து ட்ரை பண்ணி உங்களுக்கு கொரியாண்டர் சக்ஸஸ்ஃபுல் ஆகலை அப்படின்னா நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். ஸ்லோ போல்ட்டிங்குன்னு அதை வெரைட்டி போட்டிருக்கோம் அந்த சீட் மேலே. அந்த மாதிரி போட்டிருந்ததுன்னா அதை வாங்கினீங்கன்னா உங்களுக்கு பர்ஃபெக்டாக இருக்கும். நான் வந்து லாஸ்ட் இயர் விதை போட்டு வளர்த்துன செடி தான் வந்து நம்ம சாப்பிட்ட ஸ்ட்ராபெரிஸ்லேருந்து எடுத்து போட்டு விதையிலேருந்து தான் இந்த செடிங்கள்லாம் வந்துச்சு. லாஸ்ட் இயர் காய் எதுவும் கொடுக்கல, ஆனால் இந்த வருஷம் காய் கொடுக்க ஆரம்பிச்சிச்சு. இந்த தடவை ஸ்ட்ராபெரிஸ் வந்துச்சு அப்படின்னாலும் சைஸும் சின்னது ஒன்று. ரெண்டாவது என்ன தெரியுங்களா, அணில் குட்டிங்க பெரிய தொல்லை. எனக்கு அணில் தொல்லை இருக்கீங்க எல்லாத்தையும் இதை பார்த்தீங்களா எப்படி கடிச்சு வச்சுருக்குன்னு வந்து மொச்சக்குன்னு நான் எப்படியோ கஷ்டப்பட்டு தண்ணி ஊற்றி வளர்த்துனது எல்லாமே வந்து அணில் வந்து சாப்பிட்றதுக்காக அப்படிங்கிற மாதிரி இருந்தது இந்த தடவை. எப்படி கேட்டு போனேன்? ஓகே டாடி வரும் நிக்கு. இந்த தடவை வந்து ப்ளூபெரிஸ் ஒரு நல்ல ஹார்வெஸ்ட்டாக இருந்தது. என்னோடய செகண்ட் ப்ளூபெரி பிளான்ஸுக்கு இந்த தடவை நான் கொஞ்சம் ஆசிட் லவ்விங் ஃபர்டிலைசர் போட்டு வச்சுருந்தேன். அதனாலேயே என்னமோ தெரியல கொஞ்சம் நிறையவே ஃப்ரூட்ஸ் இந்த தடவை வந்துச்சு. அண்ட் மெயின்லி வந்து ஆர்கானிக் ஃபர்டிலைசர்ஸ் தாங்க ப்ரிஃபர் பண்ணுவேன் ரொம்ப ஸ்ட்ரிக்டாக. அண்ட் ரொம்ப ரொம்ப ஸ்வீட்டாகவே இருந்தது. ஸோ இந்த மாதிரி டார்க் கலராக இருந்ததுன்னா அதை தான் ஹார்வெஸ்ட் பண்ணால் தான் வந்து புளிப்பு இல்லாமல் இருந்தது. கொஞ்சம் லைட்டான கலராக இருந்தால் கூட அது புளிச்சிச்சு, பட் நல்லா இருந்தது. நம்ம வீட்டு மின்ட்டு பிரியாணிக்கெல்லாம் இந்த தடவை பயங்கரமாக உதவிச்சு. வேறு எதுனாலும் இல்லைனாலும் நான் பிரியாணிலேயும் புதினா சட்னியும் தாங்க பண்ணுவோம். புதினா சட்னி கூட ரொம்ப கம்மி தான், பிரியாணிக்கு போடுறதுக்காக அப்படிங்கிறது ஒரு தாட்டில் மட்டும்தாமே நான் புதினா வளர்ப்பேன். இது என்னென்னு பார்த்தீங்கன்னா பொட்டேட்டோங்க. ஆர்வக்கோளாறு கேள்விப்பட்டிருக்கீங்களா? ஆக்சுவலாக அதுதான் இது. ஃப்ராஸ்ட் ஹிட் ஆனப்போ ஓரளவுக்கு பாதி ஒரு சைடில் வந்து பயங்கரமாக கரிஞ்சு போயிடுச்சு. ஸோ நான் என்ன நினச்சிட்டேன்னா வந்துருச்சு, ஐ மீன் பொட்டேட்டோஸை வந்து ஹார்வெஸ்ட் பண்ணுறது எப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கலான்னா அந்த செடி ஃபுல்லாக வந்து அப்படியே காஞ்சு போய் வரும். அந்த மாதிரி ஸ்டேஜ் ஆகிடுச்சுன்னா ஹார்வெஸ்ட் டைம்னு அர்த்தம்னு சொல்லுவாங்கன்னு எல்லா வருஷமும் பண்ணுவேன். இந்த வருஷம் என்னை டிசீவ் பண்ணிடுச்சுன்னு தான் சொல்லணும். பிடிச்சி இழுத்துட்டேன் நேரத்துலையே. அதனால் இன்னுமே நிறைய பொட்டேட்டோஸ், குட்டி பேபி பொட்டேட்டோஸ் ரூட்டில் இப்போ தான் வளர்ந்து வருது. அதுக்குள்ளே பிடுங்கிட்டேன். எனக்கு சங்கடமாக போச்சு. பட் இருந்தாலும் சரி பரவாயில்ல போ, என்ன பண்ணுறது, பிடுங்கினது தான், வேறு வழி இல்லைன்றனால இந்த தடவை நமக்கு கிடைச்ச பொட்டேட்டோஸ் வந்து இவ்வளோ தான், ரொம்ப கம்மியாக தான் கிடச்சிச்சு. இந்த அதே மாதிரி எவ்ரி இயர் என்ன பண்ணுவேன்னு பார்த்தீங்கன்னா நம்மளோட நாங்கள் இந்தியன் ஸ்டோர்லேருந்து வாங்கிட்டு வர சின்ன காரமான மிளகா இருக்கும், அதை தான் போடுவேன். இந்த தடவை விதை சீட்ஸ் வாங்கினேங்க. சீடு கடையிலேருந்து இந்த நீளமான மிளகா, ஆனால் காரமாகவே இருக்குங்க. யூஸ்வலாக நீளமான மிளகா அதிகம் காரம் இருக்காதுன்னு சொல்லுவாங்க, ஆனால் இது நல்ல காரமாகவே தேவையான அளவுக்கு காரம் இருக்குது. ஆனால் நீட்டமான மிளகா எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. 2 செடி தான் வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக வளர்ந்து வந்துச்சு. அண்ட் இட் கேம் அவுட் வெரி வெல். நிறைய பச்சை மிளகா ஹார்வெஸ்ட் பண்ணோம். ஆல்மோஸ்ட் இந்த சீசன் ஃபுல்லாகவுமே எங்கள் செடியில் இருக்கிற பச்சை மிளகாயை மட்டும்தான் வந்துட்டு யூஸ் பண்ணோன்னு கூட வச்சுக்கலாம். வீட்லேயே முளைச்சி வர்றதுனுடைய சந்தோஷம் தெரியுங்களா, அது எவ்வளோ காசு கொடுத்தாலும் கிடைக்காதுங்க. கடையில் கிடைக்காதா, வாங்க முடியாதான்னு சொல்கிறவங்களுக்கு நான் சொல்லக்கூடிய ஒரே விஷயம், நீங்கள் வச்சு பாருங்கள், வச்சு அதை வந்து பறித்து பாருங்கள், பறித்து சமைச்சு பாருங்கள், இருக்கிற சந்தோஷம் அது வார்த்தையே இல்லை. இது வந்து செக்ஸி ரெக்ஸி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ரோஸ் வகையான பிளான்ட்டு பூத்திருந்தது. செடி பக்கத்தில் தான் வச்சுருந்தேன், அதை காமிக்கணும்னு நினச்சேன். இன்றைக்கி ஒரு நாளைக்கு மட்டும் நம்ம இவ்வளோ ஹார்வெஸ்ட் வந்துச்சு. அண்ட் ஆல்சோ பார்த்திங்கன்னா பச்சை மிளகா எவ்ரிடே தக்காளியை பொரிக்கிற மாதிரி எவ்ரிடே 1-2 தக்காளின்ற மாதிரி இருந்துக்கிட்டே இருக்காது. பச்சை மிளகா வீக்லி கொஞ்சம் அப்படிங்கிற மாதிரி தான் நமக்கு வரும். ஸோ நம்ம சமைக்கிறதுக்கு கரெக்டாக சரியாக இருக்கும். ஸோ 2 செடியிலேயே தேவையான அளவுக்கு இருந்ததுன்னு தான் நான் சொல்லணும்.
அடுத்தது பார்த்திங்கன்னா இதுதான் எங்களோட வெரி ஃபர்ஸ்ட் இயர் பொமோகிரானட் ட்ரீலேருந்து பொமோகிரானட் கிடச்சிச்சு. லாஸ்ட் இயர் வரைக்கும் பூக்கும் நிறையா, ஆனால் காய்க்கலன்னு சொல்லியிருந்தப்ப நிறைய பேர் சஜஷன்ஸ் நிறையா கொடுத்தீங்க. அதில் 1-2 ஃபாலோ பண்ணி தான் இந்த தடவை காய்ச்சிச்சு. ஆனால் சில காய்ங்க இந்த மாதிரி கருப்பாகி போய் விழுந்துருச்சுங்க. அதாவது ஃப்ரூட் ஆகிறதுக்கு முன்னாடி கருத்துருச்சு. அதுக்கு ஏதாவது சொல்யூஷன் இருந்தால் சொல்லுங்கள். ஸோ தட் நான் நெக்ஸ்ட் இயருக்கும் அதை வந்து ட்ரை பண்ணி பார்த்துட்டு அதை வந்து கொஞ்சம் ரெக்கவர் பண்ணுறதுக்கு ஹெல்ப்பாக இருக்கும். இன்னும் ஒரு 2-3 காய் தான் இருக்குது இன்னும் மரத்தில். அங்கே பார்த்தீங்களா 2 கேபேஜ் இருக்குது. நான் வந்து மேலே ஆக்சுவலாக வந்து வெயில் பயங்கரமாக தட்ட ஆரம்பித்த உடனே அதில் இந்த இலையை போட்டு மூடி வச்சுருந்தேன். அதுவுமே கரிஞ்சிருச்சு. இனி ஆக்சுவலாக ஆல்மோஸ்ட் பெருசாகிடுச்சுங்க. அதை இனி ஹார்வெஸ்ட் பண்ணிவிடுவோம். எனக்கு இங்கே நத்தை பிரச்சனை கொஞ்சம் இருக்குங்க. இங்கே பார்த்தீங்களா உள்ளுக்கு நத்தை, அது போய் எல்லாத்தையுமே கடிச்சு வச்சிருச்சு. இதுக்கு மேலே விட்டோம்னா முழுசாக தின்றும். இங்கே வெட்டிய மதி இல்லை. நம்ம கேபேஜ் അതും എടുത്തോ, ഇവിടെ കാണിക്കേ. சூப்பர்ல, ஹாப்பினஸ் ஓவர்லோடட். நான் எப்போவுமே வந்து கேபேஜ் கூல் வெதர் க்ராப்னு கேள்விப்பட்டிருக்கேன். அதனாலே நான் வாங்கினது இல்லைங்க. இது எனக்கு கூல் வெதர்லாம் கிடையாது. சம்மர்னால் செம்ம பீக்காக இருக்கும். பட் இந்த தடவை வாங்கி ட்ரை பண்ணலாம் அப்படின்னு நினச்சி விதை போட்டதுலேயே வந்துருச்சுங்க. சூப்பராகவே வந்துருச்சு. பட் தென் ட்ரை பண்ணி பாருங்கள் நீங்களுமே, சக்ஸஸ்ஃபுல்லாகவே வருது. 2 பெரிய கேபேஜை ஹார்வெஸ்ட் பண்ணியாச்சு. இந்த தடவை நான் புதுசாக ட்ரை பண்ணி வாங்கின ஒரு பிளான்ட்டு கேலிப்ரோக்வஸ் அப்படின்னு சொல்கிற இந்த வெரைட்டி. இதுக்கு வந்து பீக் சம்மரில் பூக்கிறது நின்றுதுங்க. ஆனுவல் பிளான்ட்டாக இருந்தாலுமே நின்றுடுது. ஸோ பட் பியூட்டிஃபுல்லாக இருந்தது. நம்மளோட லெமன்ஸ் இந்த தடவை ஹார்வெஸ்ட் பண்ண முடிஞ்சிச்சு. ஆனால் இது ரொம்ப நாளைக்கு முன்னாடியே ஹார்வெஸ்ட் பண்ணிட்டேன். இருந்தாலும் உங்களுக்கு இந்த வீடியோ நான் காமிக்கலைங்கிறனால ஷேர் பண்ணணுன்னு நினச்சேன். நம்மளோட லெமன் ட்ரீலேருந்து பார்த்திங்கன்னா ஒரு 6-7 காய் கிடச்சிதுங்க இந்த தடவை. எங்கள் வீட்டுக்காரர் வந்து பாப்புக்குட்டியோட சிசர்ஸ் எடுத்துகிட்டு வந்து அதை வச்சு வெட்டுறதுக்கு ட்ரை பண்ணார். ஏன்னாடி உங்களுக்கு வேறு சிசர்ஸே கிடைக்கலையா அப்படின்ட்டு அவர் அங்கே பார்த்தாருன்னு உடனே அதையே எடுத்து வெட்டினார். பட் நல்ல லெமன்ஸுங்க. எனக்கு ஒரே சந்தோஷம் தான் வைங்களேன். அது வந்து நல்ல டார்க் எல்லோவாக இருந்ததை மட்டும் ஃபஸ்ட்டே ஹார்வெஸ்ட் பண்ணிட்டேன். இன்னொன்று வந்துட்டு கொஞ்சம் லைட் எல்லோவாக தான் இருந்தது. ஸோ அதை ஹார்வெஸ்ட் பண்ணலை. லெமன் எல்லாம் வச்சுட்டு இந்த சம்மருக்கு யூஸ் பண்ணுறதுக்கு செம்மையாக இருந்தது. ஸோ அப்படி இந்த மாதிரி ஃப்ரூட்ஃபுல்லான எங்களோட இந்த வருஷத்தோட ஹார்வெஸ்ட் வீடியோ இதோட முடியுது. எல்லாருமே பார்த்து என்ஜாய் பண்ணியிருப்பீங்க அப்படின்னு நம்புகிறேன். நெக்ஸ்ட் வீடியோவில் உங்கள் எல்லாருமே பார்க்குறேன். until then, bye bye.